கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 கொரிந்தியர் 15 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை ஒருவரால் கொடுக்க முடியும் என்றால் அது கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஜெயம் கிடைக்கிறது என்பதை 3 காரியங்கள் மூலமாக நாம் இன்று அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, தேவ மனிதர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இதை நாம் எபிரேயர் 11 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் தேவன் மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாகவே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இரண்டாவது, அந்நியருடைய சேனைகளை விசுவாசத்தினாலே முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, 1 யோவான் 5 வசனத்தின்படி விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்களை இவ்வுலகத்தில் நாம் ஜெயிப்பதற்கு நமக்குள் இருக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசம் என்பது கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொண்டு நாம் ஜெயம் எடுக்க முடியும். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கிறது. ஆதார வசனம் 118 சங்கீதம் 10 வசனத்தின்படி தாவீது தேவ நாமத்தினால் சத்துருக்களை சங்கரித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் தாவீதுக்கு விரோதமாக சவுல் பலவிதமான சூழ்ச்சிகளை மேற்கொண்டார். பல சேனை படைகளை அனுப்பி அவரை வீழ்த்த வேண்டும் என்று அவன் எத்தனம் வைத்திருந்தான். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால், தாவீதுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தபடியினால் அவன் தேவ நாமத்தை பயன்படுத்தி சத்துருக்களை சங்கரித்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மத்தேயு 7 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. சீஷர்கள் இயேசுவின் நாமத்தால் அசுத்த ஆவிகளை துரத்தினார்களாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அசுத்த ஆவிகள் சில குடும்பங்களில் கிரியை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை எடுத்து வியாதியை கொடுத்து அவர்களோடு போராட்டங்களை போராடி கொண்டிருக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த ஆவிகளை துரத்த வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆகவே நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4 வசனம். இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கின்றன. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்றால், இல்லை என்றால் ஒரு வியாதியிலிருந்து, கேன்சர், கட்டி, லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி பற்பல நோய்களில் இருந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்றால் அது இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே நடக்கும். சீஷர்கள் அநேக அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே செய்தார்கள். இன்று கூட பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி விசுவாசத்தில் வேரூன்றி நின்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சாத்தானுக்கு எதிரிட்டு ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கிறது. ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 12 வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் சாத்தானை ஜெயித்தனர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். சிலுவையில் சாத்தானாகிய சர்ப்பத்தின் தலையை கர்த்தர் நசுக்கினார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். சத்ருவானவன் 2 காரியத்தினால் மாத்திரமே துரத்தப்பட முடியும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தினால் நாம் அவனை துரத்தி விடலாம். பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த இரத்தம் பரிசுத்தமானது. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 1 வசனத்தின்படி தமது இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவுகிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் பாவங்களற நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாவங்களை விட்டு மீட்டெடுத்திருக்கிறார், சாபங்களை விட்டு மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சாபங்கள் நிமித்தமாக பல வேதனைகளை சிக்கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார், உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கடைசியாக எபிரேயர் 9:12 வசனம், தமது இரத்தத்தினால் நித்திய மீட்பை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நித்திய மீட்பு என்றால் நாம் இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது. நமக்கென்று கர்த்தர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், நம்மை நித்தியத்திற்கே அழைக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இந்த உலக போராட்டம் தற்காலிகமானது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவிதமான சூழ்நிலைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். முதலாவது, விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெயம் எடுக்க முடியும். மூன்றாவது, இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்க முடியும். நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, நீங்க இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி உங்களை ஆசீர்வதித்து சத்ருவானவன் மேல் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றுங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர, விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கு விரோதமாக ஆண்டவரே அவனை மேற்கொள்கிறவர்களாய் நாங்கள் மாற கிருபை செய்யுங்க. சத்துருவுக்கு கண்ணியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா நாங்கள் பாவங்கள கழுவப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்று நித்திய மீட்பை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இளைப்பாறுதல் தேசத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கத்தக்க எங்களை கழுவுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீதிமானாய் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை நாட்களும் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்கிறவர்களா இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெயம் கொடுக்கிறவர் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. உம்மையே நோக்கி பார்க்கிறோமாப்பா. நீர் எங்களுக்காக மனம் இறங்கும்படியே ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேவைகளோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. இன்னும் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் தலையை கர்த்தர் உயர பண்ணுங்க. ஏற்ற வேளையில் அவர்களின் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வியாதியை இயேசுவின் நாமத்தினால் சுகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன் அப்பா. பரம வைத்தியராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலையை ஏற்ற வேளையில கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் கடன் பாரத்தின் நிமித்தமாக வறுமையில இஎம்ஐ கட்ட முடியாம வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படியே பிள்ளைகளுக்காக கர்த்தர் மனம் இறங்குங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா கடன்களையும் அடைத்து தீர்த்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் அப்பா கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், இலவசமாய் இதை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. 2 நாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதமான அதிசயமான காரியங்களை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உமதெல்லாம் ஆகும் அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் அப்பா டெலிவரிக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்ற வேளையில் அப்பா நல்ல சுக பிரசவத்தில் கண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. தாயையும் குழந்தையும் கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே பாதுகாத்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே.
நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில தயவாய் மன்னிங்க தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்க தகப்பனே. இந்த கல்லில் மோதுகிறவன் சிதறுண்டு போவான் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்தின் வளமினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. புதிய நாளை காண கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.